போஸ்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப லஷ்ஷாகவும் சம்ச்சுவஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப தைரியமாக டேரக்டர் வந்து டைரக்டட் பைன் போடாமல் ட்ரிப் பைன் போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான். இது ஒரு புறவாழ்வு இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு. ஒரு பீங் ஸ்டோன்டுன்னா எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் தண்ணி அடிச்சுன்னு கொஞ்சம் தெரியும். ஒரு புதுசான ஒரு கதைக்களத்தோடு இன்னைக்கு வர்றவங்க வர்றாங்க. இட்ஸ் வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். எல்லா கதைக்களங்களும் ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ள புகுந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் ஒரு சமூகத்தை சொல்ல முடியும், உறக்க சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிச்சயமாக ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க. பட் இது வந்து யூஆர் கோயிங் டு ரியலி என்ஜாய் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே உழைச்சிக்கிறதுக்கு ஒரு கலைஞன். அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு. நடுவில் சில நாள் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து உடனே என்னை வந்து பார்த்தாரு. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், வெகு சீக்கிரத்தில் நான் வந்து பரத்தோட நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பிசாசு பரத்தோட தான் பண்ண வேண்டியது, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல்கள் அது பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாடலில் வந்து அந்த 2 பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு. ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு. அது மெட்ராஸ் அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பாடல்கள் கேட்குறது கிடையாது. பட் இந்த பாடல் கேட்கும்போது நான் வீட்டில் போய் நிச்சயமாக இந்த பாட்டை நான் நிச்சயமாக நான் கேட்பேன். என்னுடைய இதில் வந்து ரொம்ப நல்லாச்சு. ஒருவேளை நானும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலாம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் திங். அப்புறம் இங்கே வந்ததன் நோக்கம் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நிற்க போகிறோம். ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. நான் போட்டியே போட்டது கிடையாது. வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது. நான் தூரத்தில் எழுதிட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்துல வெளியே நடந்து போயிட்டேன். நான் போர் அடிக்கிறேன். ஏன்னா எழுதும் போது யாரோ ஒருத்தர் மார்க் போகிறாங்க, யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்கிறது நீ ஒரு பெரிய ஆளாயிரம் நீ 12th எழுதுனா. நான் ஆளவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் 12th ஃபெயில் ஆனது தான் நம்ம டேரக்டர். அதில் வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை. வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை. தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரும். நான் ரொம்ப நம்புறேன். என்னுடைய 10 படங்கள் 8 படங்கள்ல 9 படங்கள்ல நிச்சயமா ஒரு 6 படங்கள் தோல்வியா இருக்கும், ஒரு 2 படங்கள் பெரிய வெற்றியா இருக்கும். பட் அது அல்ல ஒரு கலைஞனுக்கு. இன்னைக்கு நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால. இது வந்து இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையை நான் தைரியமாக உபயோகித்துக் கொள்கிறேன். இந்த மேடை ஒரு ப்ரொடியூசர், எனக்கு தெரியும் எங்கள் ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் 2 படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம். நாங்களும் ஒரு ப்ரொடியூசர். எங்கள் டீமை பார்த்து 2 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை நான் பதிவு பண்ண போகிறேன். பத்திரிகையாளர்களுக்காக வெளியே போய் சொல்லணும். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸுக்கு பேசலை. எனக்கு பிரச்சாரமாக தெரியும். ஒரு மேடையில் 2 பேசும்போது, ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு மிட் க்ளோஸ்அப் தான் நாங்கள் பேசுறது தெரியும். இந்த மேடையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்துருக்கீங்க. ஒரு லாங் ஷாட்டில் தான் தெரியும். ஒரு மிட் க்ளோஸ்ல பேசும்போது அது ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒரு யூடியூப் வச்சு அந்த 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 மிட் க்ளோஸ் பார்த்துட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லி கீழே கெட்ட வார்த்தையாக பேசுறது, திட்டுறது, அது மோசமாக பேசுறது, அது அவங்க பார்க்குற பார்வை அவங்களுக்கு அப்படி தெரியும். ஒரு யூடியூப்ல நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகர் பேசுறதும் ஒரு மிட் க்ளோஸ்ல வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். இது பிரச்சாரம் இல்லை, இது சினிமாக்குள்ள மட்டுமே பேசுகிற பிரச்சாரம். இதை யாராவது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதை காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த பார்க்கல அந்த சம்ச்சுவஸ் விஷுவலை பார்க்கல வந்து இதை ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த ட்ரிப்பை யூ ஹேவ் டு என்ஜாய். யூ ஹேவ் டு கம் டு தி தியேட்டர். யூ ஹேவ் டு என்ஜாய். யூ கேனாட் வாட்ச் இன் டிவிடி ஆர் யூ கேனாட் வாட்ச் இன் எனி அதர் மீடியம். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல போறோம்னா, இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு நாங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி நான் விஷால் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம். கைதுங்க, நாங்கள் தான் மீட் பண்ண போறோம். இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா, ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறைய பேசினாங்க. எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை.
ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி, நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசுகிறேன். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகரோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. 8 வருட காலங்களாக நான் விஷாலத்தை ஒர்க் பண்ணி சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் 2 முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த 6 மாத காலம் இந்த மனிதனோடு என்னுடைய தம்பியோடு அந்த 6 மாத காலம் அவனோடு அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்ய நினைக்கிறான். 24 வருடம் போன்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க, அதை கொடுத்துட்டே இருக்காங்க. சின்சியர் ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி. அதனாலதான் நான் கூட உண்மை இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிட்டு நான் ஆக்சுவலா விஷால கேட்பேன். நான் வெளியே போயிருந்தேன், சும்மா ஒரு உட்கார்ந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிருந்தேன். தேவையே கிடையாது எனக்கு, ஓட்டுகளே தேவை. எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க, எல்லா ஓட்டும் இந்த அணிக்கு கொடுங்க. எனக்கு ரொம்ப கேட்கும் போது வந்து ஒரு வார்த்தை கேட்ட வந்து உடம்பு முழுவதும் விஷத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறான் விஷால். ஏன்னா வீணு போட்டா உடனே பக்கத்துல ஒரு நம்ம எப்பயுமே எதுக்கு உடனே பேசுவோமே, விஷம் வைத்திருக்கிறாங்க இந்த மனிதனை பற்றி சொல்றாங்க, இது குழந்தையை பற்றி சொல்றாங்க. ஒருவேளை விஷம் இருக்கலாம், கழுத்துல கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம், ஒரு சிவன் போல ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம். என்னைக்குமே நல்லது மட்டுமே செய்யறாங்க, கெட்டது செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது எங்க அணியை பத்தி. ஏன்னா நாங்க வந்து இன்னும் வரவே இல்லை, நாங்க இன்னும் ஊழல் செய்யல, நாங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணல, நாங்க எதுவுமே பண்ணல. ஸோ உங்களுக்கு விமர்சனம் எங்க மேல எதுவுமே இல்லை. அதனால நீங்க விமர்சனம் பத்தி பேசுறதுக்கு பதிலாக வந்து எங்களுடைய கேப்பபிலிட்டியை பத்தி பேசுங்க. கேப்பபிலிட்டினா எஸ் ஆல்ரெடி ப்ரூவ். ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் சங்கத்துல வந்து இதுவரை சொல்லப்படாத அவங்க சொன்ன எல்லா அஜெண்டாலையும், அவங்க சொன்ன எல்லா மேனிஃபெஸ்டோல இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவங்க சீக்கிரமா கட்டி முடிக்க போறாங்க. சோ தே அச்சீவ். இருக்கிற ஒரு இடம் ரொம்ப மோசமான நிலைமையில ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு. அதுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க நிச்சயமா நல்லது பண்ண போறோம். சொல்லும் போதே நாங்க எல்லாருமே பேசுறோம், நாங்க நல்லது நிஜமா பண்ணோமா இல்ல அடுத்தவங்க மாதிரி பேசிட்டு சும்மா வந்து உட்கார போறோமா, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுவோம். ஒரு வருஷத்துல நம்ம சொன்ன மேனிஃபெஸ்டோ நம்ம பண்ண முடியலன்னா நம்ம ராஜினாமா பண்ணுவோம், நாங்க முடிவு பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்யலைன்னா ராஜினாமா பண்ணி நாங்கள் வெளியே வந்துடுவோம். இதை ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாருமே. இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த சட்டையை பிடிச்சி கேளுங்க. நாங்கள் ஒரு வருஷத்துல நாங்கள் சொன்னதை செய்யலைன்னா தயவு செய்து நாங்கள் வெளியே போயிடணும், எங்களை வெளியே அனுப்பிடுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ தயவு செய்து தமிழ் தனி மனித விமர்சனம் வேணா. இந்த சினிமாவுக்கு நல்லது பண்ணணும். நான் நிச்சயம் நல்ல படம் தான் எடுத்திருக்கேன், 10 படம் நல்ல படம் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு படத்தை கூட ஒரு பெண்ணை பற்றி மோசமான ஒரு சித்தரிச்சோ இல்ல ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை சொல்லி மக்களை ஈர்த்தோம் நான் எந்த படமும் பார்த்தேன். நான் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணிருக்கேன். அதை நீங்க துப்பறிவாளர் பார்த்தா தெரியும். துப்பறிவாளரும் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணிருக்கேன். ஸோ நான் இந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன். நான் சினிமா எடுக்கும் பொழுது நான் லாபம் சம்பாதிக்கிறேன் எடுக்கல. நான் வந்து ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியோ அல்லது வந்து நான் வந்து ஒரு நந்தலாலாவோ ஒரு சினிமாவை வந்து ஒரு கிளர்ச்சி ஆக்கி நான் வந்து சம்பாதிக்கிறதுல சின்சியரான ஒரு படம் பண்ணேன். என் லைஃப்ல பெஸ்ட் சினிமா படம்னா 2 படம் தான் சொல்லுவேன். அது ஓனாய் ஆட்டுக்குட்டி, நந்தலாலம். ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டி போறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சில். இந்த 2 படங்களுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ்க்காக நான் ஒரு வருஷம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டம் இன்னைக்கு வர ப்ரொடியூசருக்கு, இனிமே வராத ப்ரொடியூசருக்கு, வந்து போய் நொடிஞ்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வரோம். ஸோ எங்களுடைய இந்த வேள்வி வந்து ரொம்ப சின்சியராக தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு பண்ற வேள்வி. தயவு செய்து இது மோசமா பேசாதீங்க. தேர்தலில் சந்திங்க, தேர்தலில் நீங்க பேசுங்க, நியாயமாக பேசுங்க. ஒரு போராட்டம் நடத்தினா நீங்களும் போராட்டம் நடத்துங்க, உங்க கொள்கைகளை பற்றி பேசுங்க. தயவு செய்து தனி மனித விமர்சனம் வேணாம். இது ரொம்ப முக்கியமான விழாவா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்தை சேர்ந்த குழுவினர் மன்னிச்சுங்க, நான் அதை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய கடமை. நான் பேசுறேன், நான் பேசி ஆக வேண்டிய கடமை இது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தை நினைச்ச தொழில்நுட்பங்கள் எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும். பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோவா பண்ணணும். பெரிய ஹீரோ தான். மீண்டும் அவன் வெற்றி வகை சொல்லணும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.